இந்த வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்பதற்கு சங்கீதம் 90ஆம் சங்கீதத்திலிருந்து ஒரு வசனத்தை படிக்க போகிறோம். யாராவது வாசிக்கலாம்? 90:12 சங்கீதத்தில் 90:12. எல்லாரும் கூட சேர்ந்து அந்த வசனத்தை படிக்கலாமா? ரெண்டு காரியங்கள் அங்கே இருக்கு. ஒன்று, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகணும். எதற்காக அப்படின்னா, எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரணும். இதைத்தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தார். நாட்களை என்னென்னமா அப்படின்னா, இது எதை காட்டுது அப்படின்னா, எத்தனை வருஷத்தில் இது எத்தனாவது நாள், 100வது நாளா, 101, ஒவ்வொரு நாளும் இது எத்தனாவது நாள் என்ன சொல்லியிருக்கிறாரா? அப்படி இல்லை. நாட்களை என்னும் அறிவை தாரும் அப்படின்னா, நாங்கள் எப்படி வாழ்க்கை வாழ்கிறோம், எங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்குது, ஒவ்வொரு நாளும் நான் எப்படி வாழ்ந்திருக்கிறேன். இல்லை சொல்லுவாங்க, எத்தனை நாட்கள் வாழ்ந்தோம் என்பதை விட எப்படி வாழ்ந்தோம் என்பது தான் முக்கியமானதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை ஒரு குவாலிட்டியான லைஃபாக இருக்கணும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். ஒரு சராசரி மனிதனாக எல்லார போல நானும் ஏதோ வாழ்ந்தேன் இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்கிறத விட, என்னுடைய வாழ்க்கை ஒரு தரமான வாழ்க்கையாக இருந்தது, பயனுள்ள வாழ்க்கையாக இருந்தது, மற்றவர்களுக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்திருக்கிறேன், ஆண்டவருக்கும் பிரயோஜனமாக நான் வாழ்ந்திருக்கிறேன், நான் மற்றவர்களுக்கு இடையூறாக இருந்ததில்லை, நான் பிறருக்கு தீங்கு செய்ததில்லை, நான் கிறிஸ்து விரும்புகிறது போல நான் வாழ்ந்திருக்கிறேன், என்னுடைய நாட்களை வீணடிக்கலை, எனக்கு தேவன் கொடுத்த லைஃப்பை நான் வீணடிக்கலை அப்படின்ற அந்த ஒரு குவாலிட்டியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேனான்றதை எண்ணி பார்க்கணும்னு ஒரு அர்த்தமாக ஆண்டவர் சொல்கிறார். இந்த வசனத்தினுடைய ஆழமான கருத்துக்களை நீங்கள் புரிந்து கொள்ளும்படி அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாரும். கீழே சொல்லும்போது ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஞான இருதயமுள்ளவர்களாக இருக்கணுமோ, இதை தான் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நாட்கள் நமக்கு மிகவும் பிரயோஜனமான ஒன்று. மேலே சொல்லும் பொழுது 9 சொல்றாரு, எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது, ஒரு கதையை போல எங்கள் வருஷங்கள் கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாக இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே, அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம்னு சொல்றார். ஆண்டவருடைய கோபத்தால் ஆகிவிட்டது அப்படின்னா யார் தப்பு? கோபப்பட்ட ஆண்டவர் தப்பா? கோபம் உண்டாக்குனவங்க தப்பா? சொல்றார், நீ உம்முடைய கோபத்தினால் எங்களுடைய வாழ்க்கையை கடந்து போகுதுன்னா தேவன் கோபப்படும்படியான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். தேவனை நான் எப்படி வாழ்ந்திருக்கிறேன், அவரை கோபப்படுத்துற மாதிரி வாழ்ந்திருக்கிறேன், அல்லது என் வாழ்க்கை கதை மாதிரி போய்கிட்டு இருக்கா? இன்னொரு வருஷத்தை நம்ம ஆரம்பிக்க போறோம், புத்தாண்டு ஒன்று நமக்கு கிடைக்க போகுது. ஒரு புதிய ஆண்டுக்குள் நுழையிறதுக்கு முன்னாடி நான் இதுவரை எப்படி வாழ்ந்தேன் என்பதை திரும்பி பார்ப்பது ரொம்ப நல்லது. இந்த வருஷத்தை திரும்பி பார்க்கும்போது வெவ்வேறு யோசனைகள் வரும். நீங்கள் நியூஸில் பார்த்தீங்கன்னா ஓராண்டு காலமாக நடந்ததை கூட போட்டாங்க. எனக்கு பார்த்து இந்த வருஷத்தில் என்ன எவ்வளோ வெள்ளம் வந்துச்சு, எங்கெங்கெல்லாம் அழிவு ஏற்பட்டுச்சு, என்னென்ன நன்மையான காரியங்கள் நடந்ததுன்னு ஒரு டோட்டலாக 1 இயர்க்கான ஒரு இதை போட்டாங்க, நியூஸ் போட்டாங்க. அதில் உலகம் முழுவதும் ஏற்பட்டதான பூகம்பங்கள், வெள்ளங்கள், பூமி அதிர்ச்சிகள், ஏற்பட்ட யுத்தங்கள், சில மாற்றங்கள், இப்படி போராட்டங்கள், இது மாதிரியான நிறைய விஷயங்கள், நாடுகளுக்கு இடையில் ஏற்பட்ட பேச்சுவார்த்தைகள், உறவுகள், முக்கியமாக எடுக்கப்பட்ட முடிவுகள், இப்படி நிறைய உலக அளவிலே உள்ள செய்திகளும் இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் இருக்கக்கூடிய முக்கியமானவைகளை எல்லாம் ஓராண்டுக்கு போடுறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் என் வாழ்வில் ஓராண்டுக்கான செய்திகளை திரும்பி பார்க்க வேண்டியிருக்கு. இந்த வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது பூகம்பங்கள், சுனாமிகள், என் வாழ்வில் நடந்ததான பல விதமான காரியங்கள், முக்கியமான முடிவுகள் என் வாழ்வில் நான் சரியான நேரத்தில் சரியான முடிவுகள் எடுத்திருக்கிறேன்னா? என்னுடைய கடந்த கால இந்த 12 மாதம், இன்னும் நமக்கு எத்தனை நாள் இருக்குது புத்தாண்டுக்கு? 3 நாள் நினைக்கிறேன்.
ஒரு புதிய வருஷத்துக்கு நுழைய போகிறோம். இந்த 2025ஆம் ஆண்டில் நான் என்னமாய் வாழ்ந்திருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி நடந்திருக்கிறது? பொதுவாக சொல்லுவாங்க, நாம் செலவழித்த மற்ற எல்லாத்தையும் கூட நம்ம திருப்பி பெற முடியும், நம்ம செலவழித்த நேரத்தை நம்ம திரும்ப என்ன செய்ய முடியாது. பணத்தை இழந்திருந்தால் மறுபடியும் பணத்தை பெற்றுக்கொள்ளலாம், உழைக்கலாம். ஆனால் இந்த டைம் எப்போது நமக்கு திரும்ப என்ன செய்யாது, வராதுன்னு சொல்லுவாங்க. நேரம் திரும்ப ஒருபோதும் வருவதில்லை. 1 மணி நேரம் கூட திரும்ப நாம் இழந்து போனதை பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் கடந்த 12 மாதங்களாக நான் எப்படி வாழ்ந்திருக்கிறேன் அப்படின்றத ஒரு முறை திரும்பி பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் ஒரு முறை உங்களை திரும்பி பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது அதில் நிறையா வேறு நன்றி சொல்கிற மாதிரியும் இருக்கும், சில நேரத்தில் வருத்தப்படுற மாதிரியும் சில விஷயங்கள் நடந்திருக்கலாம். நம்முடைய வாழ்விலை பின்பக்கமாக திரும்பி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நன்றி சொல்கிற மாதிரி இருந்திருக்கு, வெற்றியின் வாழ்க்கை இருந்திருக்கலாம். சில இடத்துல நாம் துயரப்படுகிற சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். ஆனாலும் இந்த வருஷத்தில் இறுதியில் நாம் நன்றி உள்ளவர்களாக புதிய ஆண்டில் நுழையணும். இந்த வருஷத்தை நன்றியோடு கர்த்தருக்காக முடிக்கணும். புத்தாண்ட நன்றியோடு தொடங்கணும், நம்பிக்கையோடு தொடங்கணும். நல்லா சொல்லுங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த வருஷத்தை நன்றி உள்ள மனதோடு இந்த வருஷத்தை முடிப்போம், நம்பிக்கை உள்ள இருதயத்தோடு புத்தாண்டை தொடங்குவோம். ஆமென். ஆமென். என்னதான் நடந்திருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் என்னதான் பலவீனங்கள், சுகவீனங்கள், போராட்டங்கள், எதிர்ப்புகள், சண்டைகள், இப்படி நிறையா மகிழக்கூடிய வருத்தப்படக்கூடிய பல நிகழ்வுகள் 12 மாதத்தில் நடந்திருக்கலாம். ஆனால் இந்த வருஷத்தை நம்ம முடிக்க போகிறோம், நன்றி நிறைந்த மனதோட முடிப்போம், நம்பிக்கையோட புத்தாண்டை தொடங்குவோம். கர்த்தர் நடத்துவார்னு, அவர் பலப்படுத்துவார்னு, ஆமென். எதெல்லாம் இழந்தனோ அதெல்லாம் ஆண்டவர் தருவார்னு, எனக்காக புதிய கதவுகளை தேவன் திறப்பார நம்பிக்கையோடு புத்தாண்டை தொடங்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. எல்லா விஷயங்களையும் போராட்டங்களை தாண்டி வருவதற்கு தேவன் கிருபைகளை ஆண்டவர் தருவார். முதலாவது நான் ஒரு 4 காரியம் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வருஷம் முழுசும் ஆண்டவர் அவருடைய கிருபையினால் நம்மளை தாங்கினதை நம்ம நினைக்கணும். ஒன்று என்னன்னா, இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நம்மளை சுமந்ததை தாங்கினதை நம்ம நன்றி உணர்வோட ஆண்டவர்கிட்ட நினச்சி பார்க்கணும். ஆண்டவருடைய கிருபை நம்மளை என்ன செய்யுதுன்னா தாங்கிட்டு. அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நம்மளை ஆண்டவர் ஜீவனோட வச்சிருக்காரு, அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பானவர்களே, புலம்பல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22, 23 இப்படி வாசிக்கிறோம். புலம்பல் புஸ்தகம், நீங்கள் பைபிளில் தேடி எடுக்கிறீங்களா? புலம்பல் புஸ்தகம் தம்பி எடுக்க பார்க்கலாம் வேகமாக. பாஸ்டரே வசனத்தை சொல்கிறதுனால சில நேரம் பைபிளை திறக்க மாட்டேன்றீங்கன்னு நினைக்கிறேன். அவரும் சொல்லுவார், கேட்டுக்கிடுவோன்னு நினைக்கிறீங்க. இல்லை டிவியில் போடுவாங்கன்னு இல்லாமல் நீங்களும் பைபிளில் அப்போ தான் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கும். டிவியிலே பார்த்துட்டே போயிட்டீங்கன்னா நீங்கள் பைபிள் எங்கே இருக்குன்னே தெரியாமலே போயிடும். புலம்பல் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோமா? அதில் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோமா? 22, 23 படிக்கிறீங்களா? அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. எதுனா, ஆமென், ஸ்தோத்திரம். இந்த கிருபை இருக்குல்ல, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது. கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நான் அழியாமல் இருப்பது, நான் இல்லாமல் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபையே அப்படின்னு இங்கே எரேமியா இந்த புஸ்தகத்தில் அவர் எழுதுறத நான் வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இம்மட்டும் தேவன் நம்மை காத்தார், இதுவரை நிறுத்தியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. மரணத்தின் தருவாயில் மரண பள்ளத்தாக்குக்கு நேராக போயிட்டு ஆண்டவர் இம்மட்டும் ஆண்டவர் நமக்கு பலன் கொடுத்ததுக்காக தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள், தேவனுக்கு ஸ்துதியை செலுத்துங்கள். ஹல்லேலூயா. இன்னொன்றையும் சொல்ல விரும்புகிறேன், நம்முடைய பலவீனங்களில் தேவன் நமக்கு பலன் தந்தார் அப்படின்றதையும் மறந்துட விட வேண்டாம். ஏசாயா புஸ்தகத்தில் 46ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் நான் படிக்க முடியும். ஏசாயா புஸ்தகம் 46:4 எடுத்துக்கொள்ளுங்க. அதில் இப்படி இருக்கு, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். 46:4 வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் தேவனுடைய பெரிதான கிருபைகளுக்காக நன்றியோடு தேவனை துதியுங்கள். முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன்றார் தேவன். தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பலன் தருகிறார், பலனை தருகிறார்.
ஏனென்றால் எப்பெல்லாம் பலவீனப்படுகிறோமோ அப்பெல்லாம் பலன் தருகிற ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார். தாவீதினுடைய வாழ்க்கையில் அவன் நிறைய இடங்கள்ல அதை அனுபவித்ததுனால அப்படி சொல்லுகிறான். சங்கீதம் 18 சொல்லும்போது என் பலனாகிய கர்த்தாவேன்னு தாவீது எழுதுறாரு. நான் பலனற்று போனேன்னு சொல்லியிருக்காரு. தாவீது பலனற்று போகும்போது, சவுலுக்கு முன்பாக பயந்து ஓடும்போது, சவுல் துரத்துகிறான், தாவீது ஓடுகிறான். ஏதோ ஒரு இடத்துல சவுல் தாவீதை பிடிச்சிக்குவான்னு ஒரு இடம் வரும்போது தாவீது சொல்றான், இனி எனக்கு தப்பிக்க வழி இல்லை, ஓடுவதற்கும் பலன் இல்லை, சவுல் எப்படினாலும் என்னை கொன்று போடுவான் என்று தாவீது ஒரு கட்டத்தில் அவனால பலனில்லை ஆண்டவரேன்னு நினைக்கிற இடத்துல சொல்றான், என் பலனாகிய கர்த்தாவே உண்மையில் நான் அன்பு கூறுவேன், நீங்க தான் எனக்கு பலன் கொடுக்கிறவர். சவுல் தாவீதை பிடிக்கிற நேரங்களில் எல்லாம் தாவீதை ஆண்டவர் காப்பாற்றி அவனுக்கு துணை செய்து பலன் கொடுத்து மறுபடியும் அவனை ஓட செய்து ஆண்டவருடைய கிருபை பாராட்டினாரு. பலவீனங்கள்ல கர்த்தர் பலன் கொடுக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி உங்களை தாங்குவேன்னு சொல்றாரு. நரை வயது மட்டும் உங்களை தாங்குவேன், நான் அப்படி ஏற்கனவே செய்து வந்திருக்கிறேன், இனிமேலும் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்பு வைப்பேன். அல்லேலூயா. சோத்து நம்முடைய வாழ்க்கையில் கடந்த காலங்களில் அவ்வளோதான் முடிஞ்சது அப்படின்னு நினைச்ச காலங்கள்லாம் உண்டு. ஆனாலும் தேவன் இம்மட்டும் கர்த்தர் பலன் தந்து தாங்கினதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த 12 மாதங்களில் எத்தனையோ முறை நீங்கள் சுகவீனப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த நேரங்களெல்லாம் கர்த்தர் நமக்கு கிருபை செய்ததற்காக தேவனை துதிங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பல நேரம் நாம் தடுமாறின நேரங்கள், சில நேரம் விழுந்து போன நேரங்களில் நான் உண்மையற்றவர்களாக இருந்த போதிலும் தேவன் உண்மை உள்ளவர்களாக இருந்து இந்த விசுவாச ஜீவியத்தில் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நிலைச்சு நிற்க பண்ணியிருக்கிறார். அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் விசுவாசத்தை விட்டு போயிட்டாங்க, ஆண்டவரை மறந்துட்டாங்க, ஆண்டவர்கிட்ட சிலர்லாம் இல்லை. ஆனால் இன்னைக்கு உங்களை என்னையும் இந்த இடத்துல ஆண்டவர் நிலைநிறுத்தி வச்சிருக்கிறாரு. அதற்கு அந்த கிருபைக்காக தேவனுக்கு மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு துதிகளை ஏறெடுங்க. ஆண்டவரே, நான் உண்மையற்றவர் இருந்தும் நீர் எனக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறீரே என்று கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. இந்த 12 மாதத்தில் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே, நான் நிர்மூலமாகாது உம்முடைய கிருபை தான். நான் இன்றைக்கு ஆண்டவரை விசுவாசம் நிற்பது உம்முடைய கிருபை தான். ஆண்டவரே, உங்க கூட ரட்சிக்கப்பட்டவங்க இன்னைக்கு இந்த ஆலயத்தில் இல்லாமல் இருக்கலாம். உங்க கூடவே 10 பேர் ஞானம் செலுத்திருப்பாங்க, அதில் ஒரு சிலர் இல்லாமல் இருந்திருக்கலாம். அவங்கெல்லாம் ஆண்டவர் மறந்து போயிருக்கலாம். ஆனால் எத்தனை புயல் அடித்தாலும், அசைவு ஏற்பட்டாலும், தடுமாறினாலும், கீழே விழுந்தாலும் என்ன ஆண்டவர் மறுபடியும் தூக்கி நிறுத்தி, சிலர் ஆண்டவரை கூட நீங்கள் பேசியிருப்பீங்க, என்ன ஆண்டவர் என்ன இப்படிலாம் பண்ணிட்டே ஆண்டவரா அப்படி கூட பேசியிருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் கூட இப்படி பேசிட்டேன்னு தூக்கி எறிஞ்சிடாம, என் மகளே நான் உன்னை நேசிக்கிறேன்னு திரும்பவும் உங்கள் மேலே அன்பு கூர்ந்து ஆண்டவர் உங்களை நிலைநிறுத்திருக்கிறார் அப்படின்னா ஆண்டவருடைய கிருபைக்காக தேவனை துதியுங்க. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பின்வாங்கி போனவங்களை நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட பின்வாங்கி போனவங்களும் கர்த்தருக்குள்ளே வரணும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு வகுப்பறை நடக்கிறது. அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு எல்லா பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அதில் ஒரு மாணவன் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தா அங்கே ரோடு, அந்த ரோட்டில் ஒருத்தர் விளையாடிக்கிட்டு இருக்கிறான். அவன் இந்த வகுப்பில் இருந்து அவன் பிடிக்காமல் படிக்க விரும்பாமல் அவன் வெளியில் போய் விளையாடிக்கிட்டு இருக்கிறான். அவன் ஸ்கூலுக்கு வரல, படிப்பை நிறுத்திட்டான். ஜாலியாக இருக்கணும்னு அவனுக்கு ஆசை. ரோட்டில் கிரிக்கெட் விளையாடுறான். இந்த பையன் உட்காந்து இங்கே கிளாஸை கவனிச்சிட்டு இருக்கிறான். இப்போ இந்த பையனும் பார்க்குறான், அந்த பையனும் பார்க்குறான். ஒருவன் ஜன்னலுக்கு உள்ளே, ஒருவன் ஜன்னலுக்கு வெளியில இருந்து விளையாடி கொண்டிருக்கிறவன் உள்ளே இருக்கிறவனை பார்த்து என்ன நினைப்பான்? உள்ளே இருந்து எழுதி கொண்டிருக்கிறவன் வெளியே விளையாடுகிறவனை பார்த்து என்ன நினைப்பான்? நீங்கள் சிந்திக்கும்படியான ஒரு கேள்வி. வெளியே இருக்கிறவன் நல்லா ஜாலியாக விளையாடுறான், நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலன்னு நினைக்கிறானா? இல்லைன்னா பரவாயில்ல, நான் உள்ள என்ன சரியான இடத்துல தான் நான் இருக்கிறேன்னு நினைப்பானா? வெளியே இருக்கிறவன் எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலன்னு நினைப்பானா?
இல்லைன்னா பரவாயில்ல, அவனை மாதிரி எனக்கு கஷ்டம் இல்லை, நல்லா ஜாலியாக விளையாடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினைப்பாங்க. உள்ளே இருக்கிறவன் வெளியே இருப்பதை பாக்கியமாக நினைக்கிறானா, உள்ளே இருப்பதை பாக்கியமாக நினைக்கிறானா? வெளியே இருக்கிறவனும் எப்படி நினைக்கிறான்? இந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்குல்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அவங்க வாழ்க்கை அமைகிறது. நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்றதை சற்று யோசித்து பாருங்கள். நீங்கள் அந்த வகுப்பறையில் இருக்கிறீர்களா? இல்லை என்றால் வகுப்பறையின் கஷ்டங்கள், வகுப்பறையினுடைய கடினங்கள், கட்டுப்பாடுகள் எல்லாம் பிடிக்காததுனால வெளியேறி போய் விளையாடி கொண்டிருக்கிற ஒரு பெரும் கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது. ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் வகுப்பறையிலே சேர்த்து கொள்ளப்பட்டிருந்தாலும் தேவனுடைய கடினமான உபதேசங்களை தாங்கிக் கொள்ளாமல் இந்த வார்த்தைகள் எல்லாம் வேண்டாம், ஆண்டவர் வேண்டான்னு விட்டுட்டு விளையாட போனவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஜாலியாக இருக்கிறாங்க. ஆனால் உள்ளே இருப்பது பாக்கியமா, வெளியே விளையாடுவது பாக்கியமா என்பது எப்போது தெரியும் என்றால் குறிப்பிட்ட வயது வரும்போது தெரியும். நிறைய வீடியோஸ்லாம் இப்போ வருது. பள்ளிக்கூடம் வேண்டான்னு புக்கு எடுத்து காம்பவுண்ட் சோரி குதிச்சு எடுத்து விளையாட போனவன் பூரா பின்னாடி கொத்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். கஷ்டப்பட்டு படிக்கிற பிள்ளைகள் என்ன செய்வாங்க? காலையில் ரொம்ப டல்லாக இருக்கிறீங்களே, பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. உள்ளே இருக்கிறவன் என்ன செய்வான்? ஒன்றுமே செய்ய மாட்டானோ? ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வருவானா? அதைத்தானே கேட்டேன், சொல்ல மாட்டேங்கல. அதே மாதிரி தான் ரட்சிப்பில் நிலச்சி உள்ளே இருக்கிறவங்களும் உண்டு, ரட்சிப்பை விட்டு வெளியே போய் ஜாலியாக விளையாடுறவங்க உண்டு. சர்ச்சுக்கு வந்ததுனால தானே புதுப்படம் ரிலீஸ் ஆனால் போக முடியல. வெளியில் போய் ஒருத்தன் ஜாலியாக என்ன செய்கிறான் இருக்கான். சபைக்குள்ளே தானே கட்டுப்பாடுகள்லாம் வருது. நிறைய பாஸ்டர்லாம் கண்டித்து பேசுகிறார், எழுந்திருங்கன்னா உட்காருன்றாரு. ஆராதனைக்கு வரலன்னா கேட்குறாரு, ஏன் வரலன்னு கேட்குறாரு. சபைக்கு வரலன்னு ஏன்னு கேட்குறது கூட இன்னைக்கு கஷ்டமாக போச்சு. சர்ச்சுக்கு ஏன் வரலன்னு கேட்டால் ரெண்டு பாஸ்டர் என்ன தான் செய்வார்னே தெரில. என் கூட இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்கள் வேலை ரொம்ப கஷ்டம், என் பையனை ஊழியத்துக்கு கொடுக்கலான்னு நினச்சேன், உங்களை பார்த்தோன்னே வேண்டான்னு நினைக்கிறேன்னு ஒரு சகோதரி சொன்னாங்க. நல்லா கவனிங்க, ஆராதனைக்கு ஏன் வரலன்னு கேட்டாலும் சிலருக்கு பிரச்சனை, சிலருக்கு கேட்காட்டாலும் பிரச்சனை. கேட்டால் என்ன சொல்கிறாங்க? ஓயாமல் ஏன் வரலன்னு இந்த பாஸ்டர் கேட்டுக்கிட்டே இருக்காருன்றாங்க. கேட்கலன்னா இந்த வாரம் வரலையே, பாஸ்டருக்கு அக்கறை இருக்கா, ஒரு ஃபோனை போட்டு வரலையேன்னு ஏன் கேட்கலையா, அப்போ என்னைய தண்ணி தெளித்து விட்டுட்டாராக்கும், என்னென்ன கண்டுக்கிடே மாட்டேங்கிற, கேட்க மாட்டேங்கிறான்றாங்க. கேட்குறதா வேணாமா? இப்போ புரியுதா பாஸ்டருடைய தர்ம சங்கடம் உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. பேசினாலும் பிரச்சனை, பேசாட்டாலும் பிரச்சனை. பேசியும் திட்டு வாங்கிறது, பேசாமலும் திட்டு வாங்கிறது. இதுதான் ஊழியமா? நான் உங்களை சொல்கிறேன், சபையில் நீங்கள் ஆண்டவருக்காக சில விஷயங்களை தியாகம் பண்ணி ஜாலியெல்லாம் இல்லாமல், அதுக்காக ஜாலியாக இல்லாமல் இல்லை, ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சி இருக்க தான் செய்யுது. ஆமாவா இல்லையா? நம்ம கத்தர் இருக்கிறதுனால சன்னியாசி அலையிறோமா? அப்படிலாம் இல்லை. கிறிஸ்துவின் அன்பினால நமக்கு சந்தோஷத்தை கத்தர் ஆலயத்தில் என்ன செஞ்சிருக்காரு? கொடுத்துருக்கிறாரு. நல்ல ஐக்கியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், மகிழ்ச்சியை கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் சபைக்குள்ள கத்தருக்கு தந்திருக்கிறார், ஆவிக்குரிய வாழ்க்கை தந்திருக்கிறார். ஆனால் ஒரு நாள் வரும்போது தெரியும் வெளியே இருக்கிறவங்களுடைய இருப்பது பாக்கியமா, உள்ளே இருந்தது பாக்கியமானு எப்போ தெரியும்னா ஆண்டவராய் கிறிஸ்து வருகையின் போது தெரியும். ஆமென், அல்லேலூயா. அங்கே போய் நிற்கும் போது தெரியும் உண்மையிலே எது பாக்கியமானது, எது விலையேற பெற்றது, யார் இழந்து போனவர்கள் யாரு அப்படின்னு. உள்ள இருக்கிறவன் நினைக்கிறான், ஐயோ விளையாட்டை இழந்துட்டோம்னு. அவன் நினைக்கிறான், உள்ள இருக்கிறத படிப்பை இழந்துட்டேன்னு. எப்போ நினைப்பான்னா ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது தான். ஹல்லேலூயா. யார் இழந்தாங்கன்னா உள்ள இருக்கிறவன் இழக்கலை, வெளியே இருக்கிறவன் தான் இழந்திருக்கிறான். இந்த நாட்களில் கிறிஸ்து உங்களை என்னையும் கிறிஸ்தவ ஜீவியத்தில் நாம் நடந்து போகும்போது தடுமாறினாலும் தாங்கி பிடிக்கிறார், விழுந்தாலும் தூக்கி எடுக்கிறார். நீங்கள் சொல்ல முடியுமா,
நான் 12 மாசத்துல நான் வந்து விசுவாச ஜீவியத்தில் தடுமாறினதே இல்லை, கீழே விழுந்ததே இல்லை, ஒரு தவறு கூட செய்தது இல்லை, பர்ஃபெக்டாக இருக்கிறேன் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? இல்லை, எங்கேயோ ஒரு இடத்துல தவறுகள் நடந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்கள் மேலே கிருபை வச்சு நீங்கள் விழுந்துடாமல் தாங்கி பிடிச்சிருக்கிறாரு. ஆண்டவர் வேண்டான்னு விழுந்துட்ட போது கூட அருகில் வந்து அந்த கள்ளர் கையில் அகப்பட்டவனை எப்படி ஒரு சமாரியன் தூக்கி சத்திரத்தில் வச்சு காப்பாற்றினான், அதே மாதிரி ஆண்டவர் நம்மளை தூக்கி எடுத்துக்கிறாரு. எத்தனை முறை அதற்காக ஒரு கைத்தட்டி தேவருக்கு நன்றி சொல்ல முடியுமா? நன்றி ஆண்டவரே, என்னை தூக்கினீரே, தாங்கினீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது தாவீது கூட சொல்றாரு, ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும் சொல்லி அவர் ஜெபிக்கிறார். 51ஆம் சங்கீதத்தில் தாவீது வாழ்க்கையில் வந்து அவன் ஆண்டவருக்கு முன்னாடி உண்மையற்றவனா போயிட்டான். அவன் பத்சேபாள் விஷயத்தில் பாவம் செய்து விட்டான். எனவே 51ஆம் சங்கீதத்தில் அழுது ஜெபிக்கிறான். உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும் என்று கெஞ்சுகிறான். உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிவிடாதிரும் என்று அழுகிறான். அன்பானவர்களே, உண்மையாகவே தேவ சமூகத்தில் மனம் திரும்புகிறவனுக்கு தேவன் மன்னிப்பை தந்து அவனை திரும்பவும் நிற்க செய்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நாம் உண்மை இல்லாதவர்களாயிருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார்னு இருக்கு. நீங்க உண்மை இல்லாமல் இருந்தாலும் அவர் உண்மையா இருக்க அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். அன்பானவர்களே, நான் 2வது ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, தேவன் இதுவரை நடத்தினதற்காக நன்றி சொல்லுங்கள் இந்த 12 மாதத்தில். இன்னொன்று, 2வது, நாம் கடந்து வந்த கடினமான பாதைகள், தோல்விகள், இழப்புகள், கண்ணீரின் பள்ளத்தாக்குகள், இவைகளை எல்லாம் நினைக்காமல் அவைகளை மறந்து விடுங்கள். நான் முதல்ல சொன்னேன், ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள், அவர் தாங்கினது, தூக்கினது, சுகமளித்தது, நம்மை பாதுகாத்தது, நமக்கு தந்த வெற்றிகள், இது எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துங்கள். 2வது, இந்த 12 மாசத்துல உங்களுக்கு ஏற்பட்ட காயங்கள் இருக்கும், கண்ணீர் இருக்கும், சிலருடைய வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தியிருக்கும், இப்படி நிறைய நீங்கள் எதிர்பார்க்காதது நடந்திருக்கும், நீங்க எதிர்பார்த்தது நடக்காம போயிருக்கலாம். இப்படி பலதரப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்க கூடும். அவைகளை எல்லாம் மறந்து விடுங்கள். ஏனென்றால் நாம் அதை மறக்காவிட்டால் நம்முடைய வாழ்க்கையின் கடந்த காலங்களில் நமக்கு ஏற்பட்ட சரிவுகளையும் காயங்களையும் வேதனைகளையும் கவலைகளையும் தழும்புகளையும் நீங்க மறக்கல அப்படின்னா வருங்காலத்தினுடைய பயணம் தடைப்படும். நாம் வாழும் வாழ்க்கையை அது பாதிக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு பல கடந்த கால காயங்களை, தழும்புகளை நீங்க மறக்கும்படி அன்போடு உங்களை கேட்கிறேன். பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13-14 நாம் வாசிக்க போகிறோம். பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13-14. நான் அதை பிடித்துக் கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். இதுல பவுல் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை நீங்க தயவு செய்து பிடித்துக் கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமான ஒன்று என்னன்னா, கடந்ததை மறந்து பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. சில நேரங்களில் கடந்த கால அனுபவங்களை மறக்க முடியாது. குறிப்பாக சகோதரிமார்களுக்கு நினைவாற்றல் ரொம்ப அதிகமாக கடந்த காலங்களில் அதாவது ஞாபக சக்தி ரொம்ப அதிகம் பெண்களுக்குன்னு சொல்கிறாங்க. ஆண்கள் வந்து அந்த ஒரு கூடுதலான நினைவுபடுத்துகிற நினைவு வைத்து கொள்ளக்கூடிய இடத்துல அந்த மூளையை தூண்டி விடுகிற நரம்பு எக்ஸ்ட்ரா ஒன்று பெண்களுக்கு இருக்கு. அதனால சிலவற்றை பெண்கள் வந்து அவ்வளவு எளிதாக மறக்க மாட்டாங்க. அதனால தான் அவங்க வந்து சில தேதிகளை நினைவு வச்சு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் ஆண்கள் அப்படி இல்லை. அதனால தான் படிப்பிலையும் பிள்ளைகள் பூரா நிறைய மார்க் எடுக்காங்க. பசங்க பூராமே மார்க் கம்மியாகும், ஒரு சிலர் தவிர பெரும்பாலும் மார்க் கம்மியாகும். தேர்ச்சி எண்ணிக்கை யார் தான் அதிகம்? பெண்கள் தான் அதிகமாக இருக்கும். நினைவாற்றல் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஆனால் ஒட்டுமொத்தமாக வேதத்தின்படி ஆணோ பெண்ணோ நினைவாற்றல் குறைவோ அதிகமோ
ஆனால் எல்லாருமே கடந்த காலங்களில் ஏற்பட்ட காயங்களை என்ன செய்யணும்? மறக்கணுமா? மறக்க முடியல அப்படின்னு நாங்களும் மறப்பதற்காக முயற்சி எடுக்கணும். இல்லைன்னா ஏன் அப்படின்னா, கடந்த கால காயங்களை நினச்சிக்கிட்டே இருந்தால் கடந்த கால வருத்தங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் கவலைகளையும் கடந்ததே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அடுத்து போக வேண்டிய அந்த பயணத்தில் உள்ள வேகம் குறைஞ்சிரும். அடுத்து வெற்றியை இது பாதிக்கும். கடந்த கால காயங்களை நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் வருங்கால வெற்றியை அது பாதிக்கும். வருங்காலத்தின் நன்மைகளை அது பாதிக்கும். வருங்காலத்தின் லக்கை அடைவதை அது பாதிக்கும். அதான் பவுல் சொல்றாரு, நான் லக்கை நோக்கி தொடருகிறேன். எனக்காக தேவன் வைத்திருக்கிற அந்த லக்கு இருக்குல்ல, அதை நான் அடைய ஓடுறேன். ஆனால் கடந்த காலங்களில் பின்னானவைகளை நான் மறக்காவிட்டால் வருங்காலங்களில் லக்குகளை அடைவதற்கு அது ரொம்ப தடையா இருக்குன்ற. இந்த காலவேளையில் அன்பான சகோதரனே சகோதரியே, உங்க வாழ்க்கையில கடந்த காலங்களில் ஏற்பட்ட சரிவுகள், தோல்விகள், காயங்கள், கண்ணீர்கள், பாரங்கள், இவைகள் எல்லாவற்றையும் நீங்க அதை நினைக்காதீங்க. அதை நினைச்சு அழாதீங்க. இப்படி நடந்து வச்சுட்டே, இப்படி போயிடுச்சுதே, இப்படி இழந்துட்டேனே, இப்படி விட்டுட்டேனே, வேலையோ வருமானமோ பொருளாதார நெருக்கடிகளோ சிலர் சொன்ன வார்த்தைகளின் காயங்களோ ஏதோ ஒன்று உங்களை ரொம்ப வேதனைப்படுத்துகிற ஒரு விஷயம், அதை அப்படியே மறக்கிறதுக்கு ஆண்டவருடைய உதவியை கேளுங்க. அதை விட்டுருங்க. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓட ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஏன் அப்படின்னா, இழந்து போனதை கர்த்தர் மறுபடியும் தர முடியும். அல்லேலூயா. யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25 படியுங்கள். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப தருவேன்னு சொல்றார். உங்க வாழ்க்கையில பட்சித்து போட்டவைகளை, இழந்து போனவைகளை, நீங்கள் இழந்து போன அறுவடைகளை மறுபடியும் நான் திரும்ப தருவேன் ஆண்டவர் சொல்றார். அன்பானவர்களே, நான் பெற்றுக்கொள்ள முடியும். கடந்ததை மறந்துட்டு புதியவர்களை நோக்கி ஓடும் பொழுது நான் என்னுடைய வாழ்க்கையில் இழந்த சில விஷயங்களை தேவன் மறுபடியும் கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். பெற்றுக்கொள்ள முடியும். இழந்து போனதை நினைச்சிட்டீங்கன்னா கிடைக்காது. இழந்து போனதை மறந்துடுங்க. தேவன் புதிய காரியங்களை செய்ய கர்த்தர் போதுமான தேவனா இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில மனம் திரும்புதலை கண்டு கர்த்தர் மன்னிக்கிற தேவன். 1 யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிக்கும் போது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார்னு வேதம் சொல்லுகிறது. இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்வினுடைய காயங்கள்ல, அந்த பாவங்கள்ல தடுமாறி இருந்தா, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் திரும்பவும் கர்த்தர் தூக்கி எடுக்கிற தேவனா இருக்கிறார். கடந்த காலங்களில் ஒருவேளை தடுமாறி இருக்கலாம். கடந்த காலங்களில் ஜெபத்தை விட்டுருக்கலாம். கடந்த காலங்களில் ஆவிக்குறி ஜீவியத்தில் பின்னானவைகளை திரும்பி பார்க்கும்போது ஒருவேளை நீங்க ஆண்டவருடைய விஷயத்தில் எங்கேயோ ஒருவேளை நீங்க தடுமாறி இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட உண்மையா மனம் திரும்பினா திரும்பவும் உங்களை பழைய ஆதி அன்புக்கு தேவன் உங்களை கொண்டு வர முடியும். உங்களை தேவன் மறுரூபப்படுத்த முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கடந்த கால உலக பிரகாரமான காயங்கள் எல்லாம் நீங்க மறந்துடுங்க. ஆவிக்குரிய வாழ்வில, உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட சரிவுகளை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இப்படி நடந்துருச்சே, நம்ம பாவம் செய்து விட்டேனே அப்படின்னு குற்ற மனசாட்சியோடையே நீங்க வாழ்ந்துடாதீங்க. சிலருடைய வாழ்க்கையில எப்பவுமே அப்படியே சொல்லிட்டே இருப்பாங்க, நான் தான் தகுதி இல்லை, நான் இந்த சொல்லியே அவங்க வாழ்க்கையில மேல வரமாட்டாங்க. சில விசுவாசிகள் அவங்க செய்த தவறுகளை ஆழமா பதிஞ்சிருக்கும். நான் என்ன இருந்தாலும் இப்படி ஆண்டவரை ஏத்துக்கிட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, நான் இந்த மாதிரியான காரியத்தை செய்து விட்டேன், இனி நான் ஆண்டவர்கிட்ட போக வழி இல்லை, இனி என்ன ஆண்டவர்கிட்ட அப்பான்னு கூப்பிட நான் பாத்திரம் அல்ல, அதனால இனி என்னால் பழைய இடத்துக்கெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வரவே முடியாது, நான் ஒரு தகுதி இல்லாத ஆளு, மண்ணு கல்லுன்னு அவங்கள தாழ்த்தி அவங்க ஆண்டவர்கிட்ட மறுபடியும் எழுப்பி பிரகாசிக்க விட்டுருவாங்க. பேதுரு பத்தி பைபிளை படிக்கும்போது மறக்க முடியாத ஒரு செயல் நடந்துருச்சு வாழ்க்கையில. ஆனா அது மாதிரி ஒரு நாளும் பேதுரு செய்தது இல்லை. அவன் செய்த மிகப்பெரிய குற்றம் என்ன? பேதுரு செய்த மிகப்பெரிய தவறு என்ன? இயேசுவை மறுதலிச்சது. ஆண்டவரை தெரியாதுன்ட்டான். நீயும் அவரோடு இருந்தவன் தானேன்னு சொன்ன உடனே பேதுரு எனக்கு தெரியாது அவரை,
ஆண்டவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான்னு இருக்கு. அது தொடங்கினானா என்ன அர்த்தம்னா அது நடந்துகிட்டே இருக்கு. சொன்னான்னு இல்லை, தொடங்கினான். அப்போ ரொம்ப நேரமாக ஆண்டவரை திட்டி இருக்கிறான், ரொம்ப நேரமாக ஆண்டவரை மறுதளிச்சு அவரை சபிச்சிருக்கான். அவரெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு எனக்கு அவரை தெரியவே தெரியாது. சிலுவையில் அறைந்தவர்களோடு கூட இவனும் தன்னை இணைத்து கொண்டான். ஏனென்றால் நான் இயேசுவோடு இருப்பவன் என்றால் எனக்கு பாதிப்பு, இயேசுவுக்கு விரோதமான நாட்களோடு சேர்ந்து விட்டால் எனக்கு பாதிப்பு இல்லைன்னு நினைச்சு இயேசுவை சபிக்கிறவனா மாறிட்டான். ஆனால் சூழ்நிலை காரணமாக தான் அதை செய்தாலும் இயேசு அவனை திரும்பி பார்த்த போது மனம் வருந்தி அழுதான், மனம் கசந்து அழுதான், ஆண்டவர்கிட்ட அதை சொல்லி அழுதான். தேவன் அவனை மறுபடியும் சந்திச்சு சபையின் பெரிய அப்போஸ்தலனாக அவனை மாற்றினார். கவனிக்க வேண்டிய ஒன்று, பேதுரு தான் செய்ததையே எண்ணிக்கொண்டே இருந்திருந்தால் அவன் வாழ்க்கையில் முன்னேறிக்க முடியாது. ஆனால் இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டான், மனம் கசந்து அழுதுட்டான், நான் அப்படி செய்திருக்க கூடாது ஆண்டவரேன்னு. அதை ஒப்பு கொடுத்து விட்டு மறுபடியும் புதிய மனுஷனாக மாறினான். பழைய அந்த பின்வாங்கி போன மறுதளித்த பேதுருவாக இப்போது இல்லை. அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என் ஆண்டவர் எல்லாவற்றையும் மறந்துட்டாருன்னு, எல்லாம் மன்னிச்சிட்டாருன்னு சொல்லி ஒரு புது வாழ்க்கையை அவன் ஆரம்பிச்சான். எனக்கு நிறைய நேரங்களில் நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தடுமாறி விழுந்து விட்டால் திரும்பவும் எழுந்து நிற்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. குற்ற மனசாட்சி அவங்கள காயப்படுத்துது. என்ன இருந்தாலும் நீ ஒரு விசுவாசி இப்படி செஞ்சிருக்கலாமா, இப்படி போய் நின்றுக்கலாமா, இந்த மாதிரி இடத்துல நிற்கக்கூடாத இடத்துல போய் நின்றுட்டிய, இவ்வளோ அன்பு கூர்ந்த ஆண்டவரை நீ மறுதலிச்சிட்டிய, நீ அவரை காட்டி கொடுத்து விட்டாயே என்று பல நேரங்களில் சாத்தான் அதை சொல்லிக்கொண்டே இருப்பான். தவறு நடந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து மன்றாடி விட்டு விட்டு ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள வாங்க. சில ரகசிய பாவங்கள் உங்களை கத்தரை விட்டு பிரிச்சிருக்கும். தேவனுக்கு பிரியமில்லாத சில பாவங்களை விழுந்திருக்கலாம். ஆனால் அதில் நீங்கள் மூழ்கி போய் விட்டு வெளியே வர முடியாமல் இப்படி ஆயிட்டேனே, இப்படி நடந்து போயிடுச்சு, நான் சிக்கிக்கிட்டேனேன்னு நீங்கள் அங்கேயே நின்று கொண்டிருக்காதிருங்கள். அதை விட்டு மேலே வாருங்கள், கத்தட்ட ஒப்பு கொடுங்க, மன்னிப்பை கேளுங்க, ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குங்க. வருகிற 2026ஆம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் புதிய வாழ்க்கை, பிரகாசமான வாழ்க்கையை கத்தர் உங்களுக்கு தருவாராக. அல்லேலூயா. நீங்க தயவு செய்து கடந்த காலத்தில் சறுக்கி விழுந்த பாவத்தில் விழுந்து தொடராதீங்க. இந்த 2025 தடுமாறி விழுந்த பாவத்தோடையே புதிய வருஷத்துக்குள்ள உங்களை பயணம் போகக்கூடாது. பழைய வாழ்க்கையின் பாவங்கள் இந்த 2025 முடியட்டும். புதிய வாழ்க்கையில ஒரு புது வாழ்க்கையாக வரணும். நீங்கள் தேவனை மறுதலிச்சது 2025 போகட்டும். புதிய வாழ்க்கையில ஆண்டவருக்கு சேவை செய்கிற ஒரு வாழ்க்கையாக தொடரட்டும். 2026 பழைய பாவங்கள் உங்களோடு ஒட்டி கொண்டு நுழையக்கூடாது. புத்தாண்டுக்குள்ள போகும்போது பழைய வாழ்க்கையின் பாவம் எல்லாம் என்ன செஞ்சிடணும், முடிஞ்சிடணும். ஒரு புது வாழ்க்கைக்குள்ள போகணும். புத்தாண்டு புது வாழ்க்கையின் எழுப்புதலாக மாறட்டும். எப்போதும் பிசாசு என்ன செய்வான்னா நம்மளை குற்றவாளி ஆக்கிக்கொண்டே இருப்பான். ஆண்டவர் சொல்வார், என் பிள்ளைய நான் மன்னிச்சிட்டேன், அவன் முன்ன மாதிரி இல்லை, இப்போ அவன் புதியவனாக இருக்கிறான்னு ஆண்டவர் சொல்வார். உங்களுக்குள்ள எப்போது சாத்தா அந்த எண்ணத்தை கொடுப்பேன், என்னன்னா நீ உதவாக்கற, நீ ஒன்றும் இல்லை, நீ பாவி அப்படின்ற எண்ணத்தை சொல்லிகிட்டே இருப்பான். இவனாலலாம் திரும்பலாம் எழுப்பி வர முடியாதுன்னு சொல்லுவான் சாத்தான். இவனுடைய லைஃப் முடிஞ்சிருச்சு, இனி கர்த்தர் அவனை நேசிக்க மாட்டார்னு. யோபுவை பிசாசு ஆண்டவர்கிட்ட என்ன செய்தானா, குற்றம் சாட்டினான், வாக்குவாதம் பண்ணினான். மோசையின் சரீரத்தோடு பிசாசு வாக்குவாதம் பண்ணினான். இப்படி பல நேரங்களில் பிசாசு வாக்குவாதம் பண்ணுவான். நம்ம வாழ்க்கையை மறுபடியும் எழும்ப விடாமல் தடுப்போம். ஆனால் ஆண்டவர் உங்களை மறுபடியும் புதிய வாழ்க்கைக்குள்ள கத்த நடத்துவார். ஆண்டவர் குற்றம் சாட்டுகிற சாத்தானுக்கு கீழ்ப்படியாதீங்க. பாவங்களை மன்னிச்சு ஆண்டவர் மறந்துடுவார். ஆண்டவர்கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது மட்டும் இல்லை, பாவங்களை மறந்துடுவார். அது வேற யாரும் அப்படி செய்ய முடியாது. நம்மலாம் யாராவது தப்பு பண்ணிட்டா மன்னிப்போம், சேர்த்துக்குவோம். ஆனால் கடந்த காலத்தில் நடந்ததை அப்பப்போ என்ன வந்துடும், என்ன இருந்தாலும் நீ அப்படி பண்ணினவன் தானே அப்படின்னு நமக்கு அந்த உணர்வு என்ன செய்யும், வரும். அல்லேலூயா. ஃபேமிலிக்குள்ளே என்னைக்காவது ஒரு நாள் அதை எடுத்து சொல்லிடுவாங்க. நல்லா தான் போய்கிட்டு திடீர்னு, ஆமாம் நீ நல்லா பேசினாலும் அன்னைக்கு அதை செஞ்சிட்டிய, நீ அன்னைக்கு கொண்டு போய் நீ போலீஸ் ஸ்டேஷன் நிறுத்தி விட்டே இல்லை,
ஆனால் ஏற்கனவே மன்னிச்சாச்சு, ஆனால் அது மறக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மளை மன்னிக்கவும் செய்கிறாரு, அதை மறந்துடுறாரு. அல்லேலூயா. அன்பானவர்களே, ஒரு மனிதன் ஒரு ஆசிரியர்கிட்ட, ஓய்வு பெற்ற ஆசிரியர்கிட்ட போய், அவர் கலெக்டர், அது நடந்த சம்பவம். ஒரு கலெக்டர் ஒரு தமிழ் வாத்தியாரை தேடி போகிறார். அவர் ஓய்வு பெற்றுட்டார். அவர் ஆச்சரியமாக பார்த்து ஒரு பரபரப்பு அந்த வீட்டில், போலீஸ்காரெலாம் வந்திருக்காங்க. அவருக்கு கண்ணும் கொஞ்சம் மங்கலாக இருக்குது. யார் வந்திருக்கானவொன்னே, கலெக்டர் வந்திருக்காருன்னு, என்னையா பிரச்சனை என்னன்னு சொல்ல, சார் உங்கள்கிட்ட தான் நான் படித்தேன், நீங்கள் தான் எனக்கு சொல்லி கொடுத்தீங்கன்றாரு. என்னை நீங்கள் மன்னிக்கணும் சார். என்னப்பா மன்னிக்கணும்? நான் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு முறை வாட்சை திருடிட்டேன், ஒரு பையனுடைய வாட்சை. அந்த வாட்சை என் பாக்கெட்டில் தான் போட்டிருந்தேன். அப்போ அந்த வாத்தியார் என்ன பண்ணியிருக்காருன்னா, யாரா திருடனான்னு கேட்கலையாம். எல்லாரையும் வரிசையாக நில்லுங்கன்னு எல்லாருடைய பையையும் செக் பண்ணாராம். செக் பண்ண எல்லாம் கண்ணை மூட சொல்லிட்டாராம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கண்ணை மூடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு பையனுடைய பையெல்லாம் செக் பண்ணால் இவருடைய பையில் தான் அந்த வாட்ச் என்ன செஞ்சிருக்கு இருந்திருக்கு. அதை எடுத்துட்டு அவர் கண்ணை திறக்க சொன்னார். இப்போ யார்கிட்ட யாருக்கும் என்ன செய்யாது, தெரியாது. இந்த பையனுக்கு யாரையும் இவன் தான் எடுத்தான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா அவனை பள்ளிக்கூடத்தில் அவனை ஓரம் கட்டிடுவாங்க, அவன் மனசு புண்படும்னு நினச்சி அந்த வாத்தியார் ரொம்ப கவனமாக செஞ்சுருக்கார். அப்புறம் யார்கிட்ட இருந்துச்சு யாருக்கும் தெரில. ஆனால் உரியவங்கிட்ட வாட்ச் போயிட்டு, ஆனால் எடுத்த இவருக்கு தெரியும் நம்ம பையில இருந்தால் சார் எடுத்தாருன்னு. அவன் ஒரு மாதிரி ஆயிட்டான். அப்போ சொன்னார், சார் அன்னைக்கு என் பாக்கெட்டில் இருந்தால் நீங்கள் எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்தீங்கன்னு. அப்போ சொன்னார், எப்பா நானும் கண்ணை மூடிருந்தேன், எல்லார் கையில் எடுக்கும்போது நானும் யார் பாக்கெட்டில் எடுத்தேன்னு எனக்கு தெரிஞ்சால் கூட அவனை குற்றவாளியாகவே நான் பார்ப்பேன்ட்டு என் கண்ணையும் மூடிக்கிட்டு தான் நான் செக் பண்ணேன், எல்லாருடைய ட்ரௌசரையும் செக் பண்ணேன்னு சொன்னேன். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொன்னதில்லை? அன்பானவர்களே, ஒரு வாத்தியாரே ஒரு குற்றவாளி ஒரு பையனை குற்றவாளியாக நானும் பார்த்துடக்கூடாது, மற்றவங்களும் பார்த்துடக்கூடாதுன்னு கவனமாக செய்யும்போது, உன்னதமான தேவன், நம்மளை எவ்வளவு பெரிய ஆண்டவர் நேசிக்கிறவர், நம்மளை குற்றவாளியாக பார்க்கணும்னு நினைக்கிறதில்ல. ஆண்டவர் அடுத்து ஒரு முறை கூட பேதுருட்ட போய் என்ன இருந்தாலும் என்னை மறுதலை செடியாடா அப்படின்னு சொல்லவே இல்லை. நீங்கள் ஒருவேளை தவறு செய்திருக்கலாம், நீங்கள் தேவனுக்கு விரோதம் பாவம் செஞ்சுருக்கலாம், ஆனால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி வந்துட்டா உங்கள் குறைகளையும் குற்றங்களையும் அவர் மன்னிக்கிறது மட்டும் இல்லை, மறந்துடுறாரு. ஒரு நாள் திரும்ப ஆண்டவர் சொல்லி காண்பிக்கிற தேவன் அல்ல, அவங்கள மறுபடியும் புது பிள்ளையாகவே தன்னோடு சேர்த்து கொள்ளுகிறார். நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்றும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நான் உங்களுக்கு அன்போடு சொல்லுகிறேன், அன்பானவர்களே, புதிய வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் இந்த புது ஆண்டில் நுழையும் போது ஒரு புது வாழ்க்கையோடு நுழைங்க. உங்கள் ஆண்டவர் மன்னிக்கவும் பாவங்களை மறந்து விடவும் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, மூணாவது நான் உங்களோடு சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம் என்னன்னா, கீழ்ப்படிதலோடும் நன்றி உணர்வோடும் இந்த ஆண்டை நாம் முடிக்கணும். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், நன்றி உணர்வோடு இந்த ஆண்டை முடிக்கணும். முதல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்த சொன்னேன், ரெண்டாவது பழசை மறக்க சொன்னேன், மூணாவது இந்த வருஷத்தை நன்றியோடு முடிக்கணும். என்னதான் உங்கள் வாழ்க்கையில் கசப்புகள் இருந்தாலும் நன்றியோடு முடிங்க. என்னதான் உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டப்பட்டுருக்கலாம், அந்த நன்றியோடு இந்த வருஷத்தை முடிங்க. தேவருக்கு நன்றி சொல்லுங்கள். என்னத்தை நன்றி சொல்கிறதுன்னு நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. என்ன நடந்திருந்தாலும் சரி, கர்த்தருக்கு நன்றி என்று சொல்லுகிற இடத்துல கர்த்தர் கூட நிறுத்துவாராக. 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை படிக்கும்போது, நம்ம எல்லாரும் பைபிள் எடுத்துக்கொள்வோம். 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அதுல முதல் வரி சொல்லுது, தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னா, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துவது. இந்த வசனத்தை நம்ம நிறைய முறை கேட்டிருப்போம்ல, நிறைய முறை கேட்டிருப்போம். ஆனால் அந்த வசனத்தை செய்திருக்கிறோமா? அந்த வசனத்தின்படி நான் கை கொண்டிருக்கிறேனா? எல்லாத்துலேயும் ஸ்தோத்திரம் செலுத்திருக்கேனா? அந்த பழக்கம் நமக்கு ரொம்ப கம்மி.
என்ன பழக்கம்? நன்றி சொல்றது. தேங்க்ஸ் சொல்றது ரொம்ப ரொம்ப கம்மி. சில இடத்துல ரொம்ப வீக்காக இருப்போம். ஜப குறிப்புகளை சொல்வோம், ஆனால் ஜப குறிப்பு கேட்ட பிறகு தேங்க்ஸ் சொல்ல மறந்துடுவோம். வெளியில் போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போவோம், ஆண்டவரே கிருபையா என்னை நடத்தணும். வீட்டுக்கு வந்த பிறகு கிருபையா நடத்தினீரே நன்றின்னு வீட்டுக்கு நுழையும்போது ஜெபம் பண்ண மாட்டோம். நிறைய பேர் போகும்போது ஜெபம் பண்ணி வரும்போது ஜெபம் பண்ணுறது இல்லை. வரும்போதும் தேங்க்யூ ஆண்டவரே நன்றி சொல்றது அப்படின்றது வசனம் சொல்லுது. எல்லாவற்றிலேயும் சொல்லுங்க, எல்லாவற்றிலேயும். இந்த எல்லாவற்றிலேயும் நன்றி செலுத்துறதுன்ற அந்த எல்லாவற்றுக்குள்ள எது அடங்கியிருக்கு அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சியான துக்கமான எல்லா நிகழ்வுகளையும் அடங்கி நம்முடைய வெற்றியும் தோல்வியும் அந்த எல்லாவற்றுக்குள்ள இருக்கு. நம்முடைய வெற்றியிலும் அவரை துதியுங்கள், நம்முடைய தோல்வியிலும் அவரை துதியுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்ற கர்த்தரை நம்புகிறவனுக்கு தோல்வியும் கூட வெற்றி தான் சொல்லுவேன். சொல்லுங்க, நீங்க நான் அல்லையில சொல்லுங்கன்னு சொல்லக்கூடாது, நீங்களும் அல்லையில சொல்லணும். சில வார்த்தைகளை சொல்லும்போது நீங்க அல்லையில சொல்லி அதை நீங்க ஏத்துக்கோங்க. அல்லையிலே சொல்றது நான் ஏத்துக்கிறேன்னு அர்த்தம். ஆமேன், அப்படி நடக்கட்டும், அல்லேலூயா அப்படி செய்வாராகன்னு அர்த்தம். கர்த்தரை நம்புகிறவனுக்கு தோல்வி கூட வெற்றி தான் சொல்றேன். ஏன்னா நம்ம யாரும் நம்புறோம் பாருங்க, சில அந்த தோல்வியிலிருந்தே ஒரு வெற்றியை கர்த்தர் நமக்கு தருவார். இந்த கால வேளையில எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், இருப்பதற்காக நன்றி சொல்லுங்கள். இந்த வருஷத்தை முடிக்கும் போது தேங்க்ஸ் சொல்லி ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லி முடிங்க. ஒருவேளை நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டது இதுவரைக்கும் நடக்காம கூட இருக்கலாம். நான் ஆண்டவர்கிட்ட ஜனவரி மாதம் கேட்டேன், டிசம்பர் வந்துருச்சு, இன்னும் கூட கர்த்தர் எனக்கு தரல அப்படின்னு கூட இருக்கலாம். ஆனாலும் நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி இந்த வருஷத்தை முடிங்க. தேங்க்ஸ் சொல்லி இந்த வருஷத்தை முடிங்க. நன்றியோடு இந்த வருஷத்தை முடிச்சு புத்தாண்டுக்குள்ள நன்றியோடு நுழைவோமாக. ஏசாயா புஸ்தகம் 1:9 வாசிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்துரைப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 1:9. நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டுங்க, கொஞ்சம் மீதியாய் வைக்காதிருந்தால் நாம் சோதோமை போல போயிருப்போம். ஆனா ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறாரு, அங்கே அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இல்லாத ஒன்றை நினைக்கிறீங்க, இது நடக்கலன்னு, ஆனா இருக்கிறவைகளுக்காக தேவனை துதியுங்கள். சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தீமைகளை மட்டும் பாராதிருங்கள், ஆனால் அதோடு சேர்ந்து இருக்கிற நன்மைகளை நீங்கள் பார்த்து விட வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நிச்சயமா சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்வில் இருக்கக்கூடிய சோகங்களுக்கு மத்தியில அங்கே ஏதோ ஒரு நன்மை இருக்கத்தான் செய்யும். சோகங்களை தவிர்த்து விட்டு நன்மைகளை மட்டும் கவனியுங்கள், நன்மைகளை கவனிங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவைகள் நிச்சயமாக இருக்கும். காயங்கள் ஏற்பட்டது, பிரச்சனைகள் வந்தது, தடுமாற்றங்கள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, இது எல்லாம் இழப்புகள் வந்து, இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் இதனூடே இருக்கக்கூடிய சில நன்மைகளை தேடி கண்டுபிடிச்சு அதுக்கு ஆண்டு நன்றி செலுத்துங்க. எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல உங்களுக்கு. பளிச்சின்னு தெரியறது வந்து நம்முடைய தோல்விகள் தெரியும், சில வெற்றிகள் பளிச்சின்னு தெரியாது. உங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட காயங்கள் பளிச்சின்னு தெரியும், ஆனா அங்க இருக்கக்கூடிய சில நன்மைகள் வந்து வெளியில தெரியாது. அதை தேடி கண்டுபிடிங்க. என்னுடைய இல்லாமையிலும் ஒன்று கர்த்தர் இருக்குது இல்லை, அதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு கார், பகட்டான கார் வந்து ஒன்று நிற்குது சிக்னல்ல, அதை விட சின்ன கார் ஒன்று வந்து நிற்குது. 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. இந்த சின்ன கார் அங்கே பார்க்குறாரு, என்ன மனுஷையா, எனக்கும் இதே மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. அது பக்கத்துலேயே 2 வீலரில் ஒரு ஆள் நிற்கிறாரு. அது சொல்கிறாரு, என்னைக்கு தான் நம்ம அந்த காரில் போகிறோமோ அப்படின்னு. இன்னொருத்தர் யார் வருவான்னு நினைக்கிறீங்க? சைக்கிளில் ஒருத்தர். உங்களுக்கு தெரியுது, கதை சொன்னாவே கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. அடுத்து சைக்கிளில் ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. அவர் சொல்கிறாரு, மிதின்னு மிதிக்கிறேனே, முறுக்குனா போகிற மாதிரி இந்த பைக்கில் என்னைக்கு நான் போகிறேனோன்னு நினைக்கிறாரு. பின்னாடி ஒருத்தர் நடந்து வர்றான். இந்த சைக்கிளாவது இருந்தால் கூட கொஞ்சம் அமட்டி போகலாமே, நடந்து வர்றான். அதுக்கு பின்னாடி ஒருத்தன் வரான், வீல் சேரில் வர்றான். அவன் சொல்கிறான், 2 கால் இருந்தால் கூட பரவாயில்லையே, நடந்தாது போவேனே என்ன நினைக்கிறான். சில நேரங்களில்
நமக்கு என்ன இருக்கோ அது நம்முடைய கண்களுக்கு தெளிவாக தெரிவதில்லை. நம்மிடத்தில் எது இல்லையோ அதுதான் நம்முடைய கண்களுக்கு பகட்டாக இல்லை. அந்த பைக்கில் போனவன் பரவாயில்ல, நமக்கு ஒரு பைக்காவது கடவுள் கொடுத்துருக்கு நினைக்கல. சைக்கிளில் போனவன் சரி பரவாயில்ல, சைக்கிளாவது இருக்குன்னு நினைக்கல. அந்த கடைசியில் ஒருத்தவன் அவனுக்கு வேற ஒன்றும் கேட்கல, எனக்கு காரு வேணாம் பைக் வேணாம் இல்லை, இந்த 2 காலுமே அவனுக்கு இல்லை, 2 காலுமே இல்லை. தனக்கு தேவன் கொடுத்திருப்பதை பலர் மறந்து தேவன் தனக்கு கொடுக்காததை மட்டும்தான் பல நேரங்கள் நம்ம நினைக்கிறதுனால தான் நம்ம ரொம்ப சோர்ந்து போயிடுறோம். உங்கள் வாழ்க்கையில் இல்லாதவைகள் நிறைய, அவங்கள மாதிரி நீங்கள் இல்லாமல் இருக்கலாம் இல்லை, அவங்கள மாதிரி நீங்கள் இல்லாமல் இருக்கலாம் இல்லை. மோதிரமே இல்லாமல் இருக்க, 5 மோதிரம் போட்டிருக்காளே, எனக்கு மோதிரமே இல்லையான்னு. விரலாவது இருக்குல்ல உங்களுக்கு, இன்னொருத்த விரலே இல்லாமல் இருக்கானே, அவனை என்ன செய்ய? அவன் சோறு அள்ளி சாப்பிட முடியல, இடது கையில் சாப்பிட்டுட்டு இருக்கான். பார்த்துருக்கீங்களா? காலை வச்சு சாப்பிட்டால பார்த்துருக்கீங்களா? சிலலாம் பார்க்கும்போது கண்ணீராக வரும். காலை வச்சு இதே சாப்பிட்றான், காலை வச்சு சாப்பிட முடியல, கால் விரலை வச்சு எடுத்து சாப்பிட்றான். ஆண்டவர் நமக்கு இது கொடுத்துருக்கிறாரு, கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்த சோகங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த பல கஷ்டங்களும் உங்களை வேதனைப்படுத்தலாம். ஆனால் உங்களுக்கு இருக்கிறவைகளுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கொடுத்திருக்கிறவைகளுக்காக ஸ்தோத்திரம். அந்த கஷ்டத்திலையும் உங்களுக்கு தேவன் உணவு கொடுத்து, ஒரு வீடு கொடுத்து, ஒரு உடை கொடுத்து, ஒரு இடத்துல உட்கார்றதுக்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறாரு. அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த 2025 முடிவில் நாம் வந்திருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. எத்தனை வெற்றி தோல்விகள் கடந்த காலங்கள் இருந்தாலும் இந்த ஆண்டை நன்றி உள்ள இருதயத்தோடு முடித்து ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே மகிழ்ச்சியோடு நம்பிக்கையோடு கடந்து போக தேவன் கிருபை செய்யட்டும். அன்பானவர்களே, இருப்பதற்காக நன்றி சொல்லுங்கள். கீழ்ப்படுகிறவனுக்கு தேவன் எப்போதும் ஆதரவாக இருக்கிறார். யாக்கோபு 4:6 அவர் அதிகமான கிருபையை அளித்திருக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மையும் கீழ்ப்படிதலும் எப்போதுமே ஒன்றா இருக்கும். தாழ்மை இருந்தால் ஒரு மனுஷன் கீழ்ப்படியும். ஒன்று சார்ந்தது. கர்த்தர் நமக்கு தாழ்மையை தருவாராக. அவனுக்கு தான் தேவன் கிருபை கொடுக்கிறாராம். நம்ம வாழ்க்கையில் சில நேரம் தாழ்மைலாம் போயிடும். கோவம் வச்சா தாழ்மை போயிடும். தாழ்மை எப்போ நம்ம விட்டு போகுது? கோவம் வந்துருச்சுன்னா, கோவம் வந்தால் போகுது, நம்ம பெரிய ஆளாயிடுவோம். ஒரு சவுண்டை கொடுத்துட்டோம்னா பெரிய ஆளாயிடும். கர்த்தர் நமக்கு தாழ்மையை தருவாராக. நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிடாதீங்க. என்ன அப்படி சொல்லிட்டா நமக்கு கீழ்ப்படிதல் என்ன செய்யாது இருக்காது. ஊர் உலகத்துக்கிட்ட எல்லாத்துட்டையும் போய் நான் யார் தெரியுமான்னு கேட்டலாம். ஆண்டோட கேட்பீங்களா? நான் யார் தெரியுமா ஆண்டவரே அப்படின்னு. அவர் என்ன சொல்வார்? நீ யாருன்னு எனக்கு தெரியாதாடா? எல்லாமே அவருக்கு தெரியும். அவருக்கு முன்னாடி எல்லாமே எப்படி இருக்காம வெளியரங்கமாக இருக்குன்னு. குப்பை கந்தை துணின்றாரு. அழுக்கான கந்தை, காணாமல் போன ஆடு, நீ ரத்தத்தில் கிடந்தாய். பைபிள் இருக்கு, ரத்தத்தில் கிடந்தவனை தூக்கி எடுத்தன்றார். ஆண்டவர்கிட்ட முன்னாடி போய் நாம் ஒரு நாள் பெருமைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. தாழ்மையோடு இருப்போம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன் தேவனுடைய பிள்ளைகளை, தாழ்மையோடு அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு எப்போதும் அவர் ஆதரவாக இருக்கிறார். இந்த 2025 முடிக்க போகிற நேரத்தில் போகும்போதும் வரும்போதும் கர்த்தருக்கு நன்றி மாத்திரம் செலுத்துங்கள். காயங்கள் இருந்தாலும் வேதனைகள் இருந்தாலும் நன்றியே செலுத்துங்கள் ஆண்டவருக்கு. என்னையே உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் காயங்களின் நேரங்களிலும் கூட உம்மை விட்டுவிட நான் விரும்பலை, உம்மோடு இருக்க விரும்புகிறேன். காயங்களை ஆற்றுகிறவர் கர்த்தர் ஒருவரே என்று அவரையே சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் அப்படிப்பட்டவனுக்கு துணையாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து கூட அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை மக்களுக்கு கொடுத்தார். அற்புதமே நடக்கும் முன்பதாக அவர் ஸ்தோத்திரம் செலுத்தினார். அற்புதம் நடந்தால் மட்டும் ஸ்தோத்திரம் செலுத்துவது நம்முடைய பழக்கமாக இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவே அற்புதமே நடக்கும் முன்னாடி அவர் தேவனை துதித்தார். யோவான் புஸ்தகம் 6:11 படிக்கும்போது நமக்கு முன்னுதாரணமாக இயேசு வாழ்ந்திருக்கிறார்.
அவரே ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கிறார். அற்புதத்துக்கு பிறகும் ஸ்தோத்திரம் செலுத்தலாம், அப்புறம் அற்புதத்துக்கு முன்னாடியுமே ஸ்தோத்திரம் செலுத்தலாம். எந்த நன்மையுமே நடக்காதிருந்தாலும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாம், நன்மைகள் நடந்த பிறகும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாம். ஏனென்றால் ஆண்டவரே நமக்கு எல்லாம் பார்த்து கொள்ளுகிறவர். கர்த்தர் தான் எல்லாவற்றையும் நடத்துகிற தேவன். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்காக ஒரு வழியை திறக்க முடியும். இன்னொன்றையும் சொல்ல விரும்புகிறேன், கடைசியாக சொல்லி ஜெபிக்க போகிறேன். முதல்ல என்ன சொன்னேன், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கீங்கன்னு கேட்டுக்கிறேன். முதல்ல என்ன, இந்த வருஷத்தில் தேவனுக்கு நன்றி உணர்வுகள் உள்ளவர்களாக என்ன செய்வோம், இருப்போம். ரெண்டாவது, கடந்த காலத்தினுடைய காயங்களை வருத்தங்களெல்லாம் என்ன செஞ்சிருங்க, மறந்துடுங்க. உங்கள் வேதனைகளையும் கண்ணீரையும் தடுமாற்றங்களையும் வீழ்ந்து போனது என்ன செஞ்சிருங்க, மறந்துடுங்க. மூணாவது, கீழ்ப்படிதலோடு நன்றி உணர்வோடு இந்த வருஷத்தை என்ன செய்வோம், முடிப்போம். 4, நம்பிக்கையோட புது வருஷத்தை தொடங்குவோம். நீங்கள் இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. நம்பிக்கையோடு தொடங்கு, புதிய ஆண்டை ஞானமாக தொடங்கு. நம்பிக்கை ஞானமும் இந்த புது வருஷத்தில் நமக்கு இருப்பதாக. அன்பானவர்களே, கடந்ததை மறந்துட்டோம், ஆனால் ஒன்றை தொடங்க போகிறோம். கவனமாக செய்யணும். நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப நேர்த்தியாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். மிஸ் பண்ணியிருக்கலாம் கடந்த நாளில், ஆனால் இப்போ மிஸ் பண்ணிட வேண்டாம். கடந்த காலத்தில் தவற விட்டுருக்கலாம், கடந்த காலத்தில் ஜெபிக்காமல் இருந்திருக்கலாம், கடந்த 12 மாதத்தில் செய்யணும்னு நினச்சதை செய்யாமல் விட்டுருக்கலாம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இந்த புது வருஷத்தில் நான் என்ன தவறு செய்தனோ அந்த தவறை இந்த வருஷம் நான் செய்யாமல் இருக்கணும். இந்த வருஷத்தில் நான் எடுக்கிற ஒரு தீர்மானம் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். அப்படின்ற ஞானமுள்ள ஒவ்வொரு அடியும் நம்முடைய பாதைகளை செவ்வையாக்கும். அன்பானவர்களே, நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5, 6 படிக்கும்போது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். 2026ஆம் ஆண்டு அந்த பாதையை ஆண்டவர் செவ்வையாக்கணும். அப்படின்னா நீங்கள் உங்கள் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தர் மேலே முழு நம்பிக்கையாயிருந்து, முழு இருதயத்தோடு அவர் மேல் நம்பிக்கையாயிருந்து உங்கள் வழிகளெல்லாம் அவரை நினைச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கடந்த 12 மாசத்துல என்ன மிஸ்டேக் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும், எங்க தவறு நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க அதை பார்த்துருப்பீங்க. இதனால தான் ஒரு சின்ன ஒரு யோசனை இல்லாமல் செய்ததுனால தான் இப்படி ஆயிடுச்சுது அப்படின்னு உங்களுக்கு தோணும். இன்னாரோடு பழகினதுனால நான் இதை இழந்துட்டேன்னு உங்களுக்கு தோணும். இந்த விஷயத்தில் நான் தேவையில்லாத அந்த உறவு ரொம்ப தவறாக போகிவிட்டது என்று சொல்வீர்கள். பணத்தை செலவு செய்கிற விஷயத்தில் நான் ரொம்ப கவனம் இல்லாமல் செஞ்சிட்டேன், சிக்கனம் இல்லாமல் இருந்துட்டேன், அதனால நான் ரொம்ப பொருளாதார நெருக்கடிக்குள்ளே போயிட்டேன். கடந்த காலத்தில் எனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை நான் தவற விட்டுட்டேன், நான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த தவறுகள் உங்கள் மனசில் இருக்கும் இல்லையா? அதை இந்த வருஷத்தில் ஞானமாக செய்கிறதுக்கு கர்த்தர்ட்ட கிருபை கேட்டு இந்த வருஷத்தில் அடி எடுத்து வைக்கும் போதே தேவ கிருபையோடு ஞானமாக எடுத்து வைங்க. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்பிக்கையோட புதிய ஆண்டை தொடங்குங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 41:33 வசனத்திலிருந்து படிக்கும்போது, யோசேப்புக்கு விவேகமும் ஞானமும் இருந்துச்சுதான். அவன் பார்வோனுடைய சொப்பனத்துக்கு விளக்கம் சொன்னது மட்டுமல்ல, அதை என்ன மாதிரி செய்ய வேண்டும் என்றும் அந்த பார்வோன் ராஜாவுக்கு சொல்லி கொடுத்தான். அந்த பார்வோன் ராஜா யோசேப்பையே அந்த பொறுப்பில் நியமித்தான். ரொம்ப கவனமாக செய்தான். அவனுடைய தொடக்கம் ஞானமாக இருந்தது, விவேகமாக இருந்தது. அவன் வருகிறதான விவசாயத்தின் அறுவடைகளில் பார்வோனுக்காக சில சதவீதங்களை அவன் எடுத்து வைத்தான். அப்படியே தானியங்களை சேர்த்து வைத்தான். அவைகளை மிக கவனமாக செய்தான். செழிப்பான அந்த 7 வருஷத்துல எல்லாவற்றையும் சேகரித்து வைத்த போது அந்த வறட்சியான காலங்களுக்கு மிகவும் பயன்பட்டது. உங்க வாழ்க்கையில ஒரு ஞானமான தொடக்கம் இருப்பதாக கவனமாக எடுத்து வைங்க. திட்டமிடப்படாத வாழ்க்கை அழிவுக்காக திட்டமிடுகிற வாழ்க்கையாக மாறிடும். உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். திட்டமிட்ட வாழ்க்கை ரொம்ப அவசியம், தேவை. சொல்லுவாங்க, ஆற்றுல போட்டாலும் ஆழ்ந்து போடுங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் குடும்பங்களில் திட்டமிடுதலே கிடையாது. வரவு வருது, செலவு பண்ணும், அவ்வளோதான்.
எவ்வளோ வந்துச்சு, எதுக்கு செலவு பண்ணணும், என்ன பண்ணணும், எந்த திட்டமுமே கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் வருகிற இன்னொரு 12 மாதம் ஒரு புது வருஷம் இருக்குது. அதுக்கு பிளான் பண்ணுங்க. என்னெல்லாம் பண்ணணும்? முதல்ல ஜெப நாட்களை நியமிங்க. ஜெப நாட்கள் நியமிங்க. மாதத்தில் ஒரு நாள் உபவாச ஜெபம் உங்கள் வீட்டில் காலண்டரில் குறிச்சிருங்க. அன்னைக்கு அப்படி போய் பண்ணுங்க. என்னெல்லாம் தீர்மானம் எடுக்கணுமோ அதெல்லாம் குறித்து வைங்க. ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய ஜீவியத்தில் செய்ய வேண்டியவைகளை திட்டமிடுங்கள். பொருளாதாரத்தில் என்னெல்லாம் செய்யணும் திட்டமிடுங்க. வர்றது வரட்டும், போகிறது போட்டோன்னு வாழாமல் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ வருமானம் இருக்குது, எவ்வளோ செலவு இருக்குன்னு எழுதுங்க. செலவுகளை எழுதி அது எது அவசியமானது என்று செலவு செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் திட்டமிட பழகினால் நீங்கள் வாழ்க்கையின் உயர்வுக்காக திட்டமிடுறீங்க. சரியாக திட்டமிட்டு வாழ்ந்தால் உங்கள் பொருளாதாரம் பற்றாக்குறை வராமல் தேவன் நடத்துவார். கண்டுபிடிங்கள். கடந்த போன வருஷத்தில் எந்த இடத்துல நம்ம ரொம்ப வீக் ஆகிட்டோன்னு கண்டுபிடிங்க. எங்கே அதிகமான செலவு செய்தோம், எது அவசியமான செலவு செய்தோம், எது மிக அவசியமான செலவு செய்தோம், எது தேவையில்லாமல் வாங்கி சில பொருட்களை வீட்டில் குமிச்சு வச்சுருப்பீங்க. அதை இன்றைக்கெலாம் நிறைய ஆர்டர் பண்ணுறது. கொரியர்கார வீட்டுக்கு வரான், போகிற ஆன்லைனில் பார்த்த உடனே மயங்கி விழுந்துடுறது. அப்படியே அதை பார்த்த உடனே அந்த 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 லிக்விடை போட்ட உடனே பாத்திரம் பளிச்சுன்னு ஆயிரும். பார்த்தோன்னே ஒரு பாட்டில் ஆர்டர் பண்ணு. அதை வாங்கி முத நாள் துடைக்கிற சும்மா கிடக்கும். ஒரு ப்ரெஸ்ஸை வாங்கு, ஒரு கிளிப்பை வாங்கு, அதை வாங்கு, சேலை வாங்கு. சேலையை கட்டி இந்த பொம்பளை ஆடினவொடனே ஒரு பார்வை, என்ன மாதிரி ஆடுறா சேலை கட்டி, நல்லா இருக்க, கண்ணாடியாக இருக்கேன் அப்படி ஒரு சேலையை ஆர்டர் பண்ணி அதை தான் ஆர்டர் பண்ணிகிட்டே கிடக்குது. சில வீட்டில் சின்ன பிள்ளைகள் கூட ஆர்டர் பண்ணுது. அந்த சுதந்திரத்தை பெரியவங்க கொடுத்து வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட விளம்பரம் வர்றதுனால விளம்பரத்தில் மயங்கி ஒரே ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வந்தோடனே அப்படி ஒரு நட தெருவில், எங்கள் வீட்டுக்கு ஆர்டர் பண்ணணும், நாங்கள் அங்கே ஷாப்பிங் பண்ணுறோம், எங்கள் வீட்டுக்கு ஆர்டர் பண்ணி ஆன்லைன். என்ன பெருமை! மாத கடைசியில் அடுத்த வீட்டில் காசு வாங்க, அரிசிக்கு சோறு வாங்க, கடன் வாங்குறது. மாதத்தில் மொதல் வாரம் ஒரே ஆர்டரிங், சம்பளம் வந்திருக்குல்ல ஒரே ஆர்டர். மாதத்தில் கடைசியில் பக்கத்தில் ஆர்டர். எதுக்கு இந்த பொழப்பு? எதுக்கு இந்த பொழப்பு? அதில் என்ன பெருமை இருக்குது? அதில் என்ன பெருமை இருக்குது? நீ ஆர்டர் பண்ணி வாங்குறதெல்லாம் யூஸ் பண்ணுறியா? அது கிடையாது. அதுவும் இல்லை. ஆர்டர் பண்ணி வாங்கின உடனே 2 நாளைக்கு தான், 3ஆவது நாள் எங்கே கிடக்குனே தெரியாது, அலமாரில் கிடக்கு. இந்த கிச்சனில் சோப்பு வைக்கிறதுக்கு ஒன்று இருந்தால் நல்லா இருக்கணும், ஒன்று வாங்கி அதை இப்போ அதை எங்கே மாறிச்சு தெரியல. உங்கள் வாழ்க்கை நிறைய நேரம் ஆண்டர் குறை சொல்லாதீங்க. கர்த்தர் கொடுக்காரு, நீங்கள் வீணடிக்கிறீங்க. ஆமீன். வரமாட்டாங்க. எல்லாம் கடைசியில் பண்ணிவிட்டு யார் மேலே தான் குறை வரும்? ஆண்டவர் மேலே தான் குறை. அவர் என்னை காப்பாற்றினாரா, வச்சாரா? நான் அடுத்த வீட்டில் கடன் வாங்கிட்டு இருக்கேன். உனக்கு கொடுத்ததை என்ன பண்ண? ஆர்டர் பண்ணிட்டு இருந்தீங்க. நீ பிரமா சொல்லுது, மாதம் ஒரு சேலை எடுத்துக்கலாம் எனக்கு தூக்கமே வராது, செத்து தொலைன்றேன். மாசமான ஒரு சேலை எடுத்துக்கலான்னு தூக்கம் வரல, உனக்கு என்ன செய்ய? அப்படி ஒரு மாதம் ஒரு சேலை எடுத்தா தான் ஆகணுமா? அவ புதுசு புது சேலையை கட்டிட்டு வரா, நான் மட்டும் பழசையே கட்டுறதா? அவளுக்கு இருக்க கட்டுற, நீ இல்லை இருக்கிறத கட்டு. அடுத்தால பார்த்தே வாழ்க்கையில் நிறைய கெட்டு போன ஆட்கள் நிறைய இருக்கு. அடுத்தால பார்க்காதீங்க, அடுத்தால பார்க்காதீங்க. உங்களுக்கு தேவன் கொடுத்ததை வச்சு வாழுங்க. அல்லேலூயா. பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்க முடியலையா? கொஞ்சம் ஃபீஸ் கட்டி தான் முடியுமா அதை செய்யுங்க. இல்லை அதுவும் முடியலன்னா கவர்மெண்ட் தான் முடியும்னா ஓகே. அவள் அந்த ஸ்கூலில் படிக்க வச்சிருக்கா, அவள் பிள்ளையோட என் பிள்ளை குறைஞ்சதா? நீஞ்சாரு, வட்டிக்கு வாங்கு. நிறைய இடத்துல அப்படிதான் தன்னுடைய வருமானத்துக்கு ஏற்ற வாழ்க்கை வாழாமல் இன்னொருடைய வாழ்க்கையை வாழ்வதற்காக ஆசைப்பட்டு கெட்டு போயிடுச்சு. நான் திரும்ப சொல்ல 4வது விஷயம் மறந்துடாதீங்க. திட்டமிட்டு புது ஆண்டை ஞானமாக வேகமாக திட்டமிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த புது வருஷம் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற ஈவு. இந்த வருஷமும் உங்களுடைய திட்டமிடாதமையினால அந்த வருடம் வீணா போயிடக்கூடாது. கர்த்தருடைய வருகை தாமதமானா இந்த புதிய ஆண்டை நீங்கள் வீணடிச்சிடாதீங்க. சிலவற்றை இழந்துடாதீங்க, பின்தங்கி போயிடாதீங்க, ஆவிக்குரிய ஜீவியத்தில் மங்கிடாதீங்க, பொருளாதாரத்தில் குறைஞ்சிடாதீங்க. ஆரோக்கியத்துக்காக திட்டமிடுங்க. கண்டதையும் தின்னு வயிற்றை நிரப்பிடாதீங்க. சிலர்லாம் என்னத்தை வேணாலும் சாப்பிட்றது, இதில் குப்பை தொட்டியா? சிலர்லாம் அள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும். பழம் போடு, பால் பண்ணை போடு, பப்ஸை போடு. அது சொல்லும் வெளியே வருது, வெளியே வந்தால் உள்ளே தள்ளி விட்டு மறுபடியும் உள்ளே போடு. தின்னுக்கிட்டே இருக்கான் சிலவன். சிலர்லாம் அப்படிதான், எத்த கொடுத்தாலும் வேண்டாம், என்னிடத்தில் வருகிற ஒன்றையும் புறம்பே தள்ளுவதில்லை என்றான்.
எப்போ பாரு பொறிச்சு தின்னுட்டு இருக்கு. எதையாவது ஒன்று எண்ணெயில் பொறிக்க, அதை பொறிக்க, இதை பொறிக்க. ஏங்க சிலவற்றை குறைச்சிருங்க இந்த புது வருஷத்தில். இதெல்லாம் வேண்டாம், உப்பை குறைச்சிருங்க, புளியை குறைச்சிருங்க, சீனியை குறைச்சிருங்க. சொல்கிறாங்க இனிப்பே சேர்க்காமல் இருந்தால் 1 மாதம் எந்த இனிப்புமே சேர்க்கலன்னா உடம்பு ரொம்ப நல்லா இருக்கான். கண்டுபிடிச்சிருக்காங்க 1 மாதத்துக்கு எந்த இனிப்புமே, டீயில் கூட சீனியில் இனிப்பே சேர்க்காமல் இருந்தால் அப்படி இருக்க முடியாது. ஆனால் அதை நீங்கள் கொஞ்சம் நீங்கள் சேர்க்கணும். நீங்கள் ஏற்கனவே செய்ததை விட இந்த புது வருஷத்தில் நான் சொல்கிறேன், எல்லாத்துக்குமே சொல்கிறேன், இந்த புது வருஷத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் திட்டமிடுங்க, பொருளாதாரத்தில் திட்டமிடுங்க, உணவில் திட்டமிடுங்க, வாழ்க்கை முறையில் திட்டமிடுங்க, பிளான் பண்ணி செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, பின்னாடி டாக்டர் வந்து இதை சாப்பிடு அதை சாப்பிடாது சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களே எதை சாப்பிடணும் அதெல்லாம் என்ன செஞ்சுருங்க, ஒதுக்கி விடுங்க. அல்லேலூயா. டாக்டர் கிடக்காரு பாஸ்டர் சூரமாக சொல்லுது, டாக்டர் கிடக்காரு, அவர் அதை தான் சொல்லுவார். ஆனால் எனக்கு 400 இருந்தாலும் கர்த்தர் கிருபையாக நடத்துகிறாராம். எது கிருபையாக நடத்துகிறாரு? சுகரை. அந்த அம்மாவுக்கு 400 சுகர் இருக்குது. அந்த அம்மா சொல்லுது, டாக்டர் அவர் பாட்டு கிடக்காரு, கர்த்தரை கிருபை தருவார், கிருபையை தருவார். முட்டாத்தனமாக 400 வச்சுக்கிட்டு இருந்தால் கர்த்தரை கிருபை தருவார். நான் சொல்லுது உங்களுக்கு எத்தனை பேர் புரியுது? ஏங்க ஞானம் இல்லாதவனுக்கு தேவனே உதவி செய்ய அவருக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காரு? மூளை கொடுத்துருக்கிறாரு. அப்படித்தானே? நம்ம உடம்பே வந்து ஆண்டவர் ஞானமாக படைச்சிருக்காரு. அந்த உடம்பே நமக்கு சொல்லும். உடம்பு சொல்லுமா சொல்லாதா? வயிறு நிறைஞ்சவன் என்ன சொல்லுது? ஒரு ஏப்பம் வருது இல்லை, அதுக்கு நிறுத்துன்னு அர்த்தம். சுச்சி அது. சாப்பிடும்போது ஒரு ஏப்பம் வந்துருச்சுனாவே என்ன அர்த்தம்? அது வந்துருச்சப்ப இதுக்கு மேலே போடாதன்னு சொல்லுது. ஆனால் நம்ம கேட்க மாட்டோம், சும்மா மூச்சு கட்டாமல் இரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் 2 வாழைப்பழம், ஒரு அப்பளம், பாயாசத்தில் கலக்கி அடிக்கிறது, ஒரு மோர், சாம்பார்லேயே இங்கே ஆன் ஆகிடும். ஆனால் விட மாட்டோம். சாம்பாருக்கு அடுத்து ரசம், மோர், திருப்பி 2வது ரவுண்டு சாம்பார், வேறு புளிக்குழம்பு, வத்த குழம்பு. சிம்டம்ஸ் என்ன செய்யுது? காமிக்கும். அப்படி தானே? நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதோ அல்லது வீட்டில் இருக்கும்போதோ அப்படியே கண்ணை சொக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்? தூங்குன்னு அர்த்தம். அப்போ கண்ணை திறந்து கொஞ்சம் மூஞ்சி கழுவிட்டுனாலும் உட்காந்து செல்ஃபோன் நோண்டுறது, இதாவது டைம் போகுது. நமக்கு இந்த தூக்கம் வருதுன்னா அதுக்கு சிம்டம்ஸ் காமிக்குது. சோறு போதும்னா சிம்டம்ஸ் காமிக்குது. ஒவ்வொருத்துக்கும் ஆண்டவர் வந்து வச்சிருக்காரு, நம்ம உடம்புலேயே வச்சிருக்காரு. அதுக்கு நம்ம கீழ்ப்படியணும், ஞானமாக செய்யணும். நாம் ஞானமாக செய்யாமல் எல்லாம் பண்ணிக்கிட்டு கடைசியில் கர்த்தரை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, குறை சொல்லாதீங்க. அல்லேலூயா. நாமெல்லாம் வம்படிக்கு போயிட்டு தேவையற்ற செலவுகளை செய்துட்டு பொருளாதாரத்தில் சிக்கிக்கிட்டு என் தேவன் என்னை கைவிட்டார் ஒரு நாளும் சொல்லாதீங்க. ஒரு நாளும் சொல்லாதீங்க. கர்த்தர் கிருபை தர்றாரு. அவருடைய கிருபை என்ன செஞ்சிடாதீங்க, போக்க அடிச்சிடாதீங்க. ஆசை ஒரே நேரத்தில் 4 பொருளை வாங்குறது. எதுக்கு? ஒன்றா வாங்க வேண்டியதானே? இந்த மாதம் ஒன்று, அடுத்த மாதம் ஒன்று. ஆசை யாரை விடுது? மொத்தமாக வாங்கி வச்சுட்டு கட்ட சிக்கிக்கிடாதீங்க. எங்கேயாவது சிக்கிக்கிடாதீங்க. அல்லேலூயா. தேவையில்லாத ஆள்கிட்ட என்ன செய்யாதீங்க. இந்த வருஷம் பிளான் பண்ணுங்க, தேவையில்லாட்ட பேச மாட்டேன். சில ஆள்கிட்ட பேசினாவே சிக்கலில் மாட்டுவோம். அவங்க நம்மளை மாட்டி விடுற ஆள். ஆனால் தெரியும் இந்த ஆள்கிட்ட பேச நம்மளை மாட்டி, ஆனால் கால் நிற்க அங்கே தான் போய் நிற்கிது கால். நிறைய பேர் அப்படிதான், அடிப்பட்டாலும் திருந்துறது இல்லை. 2025 சில ஆள்கிட்ட போய் சிக்கிறது உண்டு. அப்பா சாமி இந்த ஆளே வேணான்னு நினைச்சேன், ஆனால் 2026 ஜனவரியில் போய் கேட்க கொடுத்துட்டு அங்கே கைட்டு பிடிச்சி நிற்க. இந்த வருஷம் திட்டமிடுங்க, வேண்டாம்ப்பா இந்த ஜாமி நம்மளை எப்படினாலும் போய் சொல்ல வச்சிடறான், நம்மளை ஏதாவது சிக்கல்லையே மாட்டுறான். நான் உண்மையாக இருக்க முடியும் இந்த ஆள்கிட்ட. இந்த அம்மாட்ட பேசக்கூடாது, இந்த ஆள்கிட்ட பேசக்கூடாது. ரொம்ப கவனமாக, சொந்தக்காரங்கிட்ட சிலாட்ட கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. இப்போ யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது, யார்கிட்ட ஒதுங்கணும், யார்கிட்ட கிட்டி சேரணும். தேவையற்ற இடங்கள் இருக்கக்கூடாது, தேவையில்லாததுக்கு போகக்கூடாது. இதில் ஒவ்வொரு விஷயத்துலையும் கர்த்தர் நமக்கு ஞானம் கொடுத்து, மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. ஞானம் கொடுத்துக்கிற ஆண்டவர் இந்த வருஷத்தை ஞானமாக தொடங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் தேவனே. சொல்லுங்க, கை உயர்த்தி. எனக்கு இந்த கால வேளையில் ஒரு 4 காரியத்தை சொன்னேன். இந்த வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவர் நன்றி உணர்வோடு இந்த வருஷத்தை முடிக்கணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கடந்து வந்த 12 மாதத்தில் உள்ள காயங்களையும் தழும்புகளையும் வேதனைகளையும் மறந்து விடுங்கள். கீழ்ப்படிதலோடு இந்த வருஷத்தை முடிப்போம். கீழ்ப்படிதல் நன்றியோடு இருக்கிறதுக்காக நன்றி சொல்லி முடிப்போம். ஹல்லேலூயா. புது வருஷத்தை
ஞானமா தொடங்கிறதுக்கு தேவன் கிருபை செய்யட்டும். இருக்கிற இடத்துல அப்படியே நம்ம எழுப்பி நின்று கர்த்தரை துதிச்சு மகிமைப்படுத்த போறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு முறை கூட கையை உயர்த்தி ஒரு சில வார்த்தைகளை சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த 4 காரியத்தை செய்யறதுக்கு எனக்கு பலன் கொடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, நன்றி சொல்லுகிறேன். நன்றி உள்ள உணர்வை எனக்கு தாரும் ஆண்டவரே. கர்த்தாவே, மை ஸ்தோத்திரம். பிரதர் எல்லாரும் ஜெபம் சிஸ்டர் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் ஒரு முறை ஒரு சில நிமிடம் மட்டுமே ஜெபம். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி வாழ பண்ணுங்க ஆண்டவரே. நன்றி உணர்வோடு இந்த வருஷத்தை முடிக்கிற ஆண்டவரே. இருப்பதற்காக மை துதி செலுத்துற ஆண்டவரே. கடந்த கால காயங்கள் ஆறட்டும் ஆண்டவரே. அதை மறந்துவிட தேவன் கிருபை செய்வீராக. தேவனே, ஞானமற்றவர்களாக நாங்கள் இந்த வருஷத்தை தொடங்க கூடாது. ஞானமா இந்த வருஷத்தை தொடங்க கிருபை செய்யுங்க. இந்த வருஷத்தை ஞானமா தொடங்கணும், கிருபை செய்யுங்க. ஞானமா தொடங்கணும், கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஹல்லேலூயா, இயேசுவே நன்றி ஆண்டவரே. வல்லமையானவரே, உம்முடைய கிருபை 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 கிருபை. ஹல்லேலூயா, இயேசுவே நீர் வாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord ஆண்டவரே. நான் கேட்ட வார்த்தை போறேன் சும்மா இல்ல, இது கர்த்தர் உனக்கு கொடுத்த வார்த்தை மகளே. இந்த காலையில ஆண்டவர் உங்களுக்கு ஞானமா கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. கிருபையா அந்த காலையில வார்த்தையை தந்திருக்கிறாரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க திட்டம் வச்சிருக்கிறாரு. கர்த்தர் கொடுத்த வார்த்தையை லட்சியப்படுத்துறாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சிலரோட கர்த்தர் பேசியிருக்கிறாரு. கர்த்தர் பேசின வார்த்தைகளை தூக்கி எறிஞ்சிடாதீங்க. உங்களுக்கான தேவன் உங்களுக்கே கொடுத்திருக்கிறாரு. என்னவெல்லாம் கர்த்தர் சொன்னாரோ அதெல்லாம் ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஒப்பு கொடுங்க ஆண்டவர்ட்ட. கேட்டதெல்லாம் அதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கர்த்தர் கற்றுக் கொடுத்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் தேவன் சொல்லி கொடுத்தவைகள் எல்லாம் இந்த வருஷத்துல நிறைவேற்றுவதற்கு தேவன் கிருபை பாராட்டுவாராக. ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவருக்கு மகிமை. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்கள்ல காணிக்கை எடுத்துக்கொண்டு ஜெபம் பண்ண போறோம். தசமபாகங்களையும் காணிக்கைகளையும் கர்த்தர் கொடுக்கும்படி கைகளில் காணிக்கைகளை நாம் எடுத்துக்கொள்வோம். Praise the Lord. Hallelujah. Jesus, நன்றி இயேசுவே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது நினைவும் நீயாவா, எனது மொழியும் நீயாவாய், எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய், எனது மீட்பும் நீயாவாய், எனது உயிர்ப்பும் நீயாவாய், எனது மீட்பும் நீயாவாய், எனது உயிர்ப்பும் நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? சொல்லுங்க. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகும். உயிரின் ஊற்றே நீயாவாய், உலகின் ஒளியே நீயாவாய், உலகின் ஊற்றே நீயாவாய், உயிரின் ஊற்றே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உண்மையின் வழியே
ஆண்டவரே, இந்த கால வேளையில ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஆராதனை செய்வதற்கு, ஜெபிப்பதற்கு தேவன் கொடுத்த கிருபை, இந்த இடத்துல எங்களை கூட்டி சேர்த்தீரே, நன்றி ஆண்டவரே. இந்த வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை ஆசீர்வதிக்கிறபடியால் நன்றி. நாங்க கேட்ட அந்த வார்த்தைகளை நாங்களும் அதை கை கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. 4 காரியங்களை நாங்க கற்றுக்கொண்டோம் தேவனே. அந்த வார்த்தைகளை இந்த இடத்திலே விட்டுவிடாதபடி எங்க மனதுக்குள்ளேயே நாங்க ஆழமாக அதை பதிய வைத்து வருகிற புதிய வருஷத்திலே நாங்கள் செயல்படுத்த ஆண்டவர் கிருபை தாரும் என்று ஜெபிக்கிறோம். என் தேவனே, இப்பொழுதும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உயர்வுகளை ஆண்டவர் தரணும். கடந்த காலங்களை எல்லாம் நினைத்து வருகிற நாட்களிலே தன்னை சீர்படுத்திக் கொள்ள, சரிபடுத்திக் கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்கு என்று கொடுத்த காணிக்கைகள், தசமபாகங்களை ஆசீர்வதியும். அதற்கு உரிய பலனை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தாரும். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. கிருபை பாராட்டும்படியாக நம்முடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. நீர்தாமை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.